அனைவருக்கும் வணக்கம். இது வானவில் டிவி வழங்கும் பேசும் நேரம். Connecting you with medical experts. நிறைய பேர் பிளாஸ்டிக் சர்ஜரினா வெறும் ஃபேஸை மாற்றுறதுக்கும் அழகாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. ஆக்சிடென்ட், பர்ன் இன்ஜுரிஸ், பர்த் டிஃபெக்ட் மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு பதில் அளிக்கிறதுக்கு தான் பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுதில்லை. இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் ஸ்ரீலக்ஷ்மி ராவ் மேம். ஹலோ மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ மேம், இப்போ இந்த பிளாஸ்டிக் சர்ஜனாவே மக்களுக்கு நிறைய குழப்பம் இருக்குது. ஏன்னா எல்லாருமே பிளாஸ்டிக் சர்ஜனா வெறும் நம்ம அழகாக இருக்கணும் அதுக்காக போனால் அவங்க கிட்ட போனால் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துடுவாங்க. பட் ஆனால் அது அதுக்கு மட்டும் இல்லைன்றது நமக்கு தெரியும். இப்போ பிளாஸ்டிக் சர்ஜன்னா யாரு, அவங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க மேம்? பிளாஸ்டிக் சர்ஜரினா இட் இன்க்ளூட்ஸ் ஃப்ரம் ஹெட் டு டோ. அது ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை. இட் இஸ் நாட் ஓன்லி காஸ்மெட்டிக். இப்போ அதில் வந்து ட்ராமா சர்ஜரி, டயபெட்டிக் ஃபுட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், நர்வ் இன்ஜுரிஸ், இல்லை ஒர்க் பிளேஸ் இன்ஜுரிஸ், கன்ஜனைட்டல் அனாமலிஸ், இப்போ ரீப்ளான்டேஷன் சொல்லுவோம். இப்போ ஃபிங்கர் எல்லாம் கட் ஆகி வரவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே இட் இஸ் இன்க்ளூடட் இன் பிளாஸ்டிக் சர்ஜரி. காஸ்மெட்டிக் சர்ஜரி இஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. அப்போ இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியும் காஸ்மெட்டிக் சர்ஜரியும் ஒன்று கிடையாதா? காஸ்மெட்டிக் சர்ஜரி இஸ் இன்க்ளூடட் இன் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரினாலே காஸ்மெட்டிக் சர்ஜரி கிடையாது. இப்போ இருக்க மக்கள்லாம் வந்து நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய நினைக்கிறாங்க. அது ஏன் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ எல்லாரும் வந்து they want to look beautiful. ஈஸ்தெட்டிக் சர்ஜரி வந்து நம்ம மூக்கு கரெக்ட் பண்ணிக்கிறது, இல்லை அழகாக்குறது, ஸ்கின்னை வந்து க்ளோயிங்காக வச்சிருக்கிறது, அது மட்டும் தான் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு நினைக்கிறாங்க. அது எல்லாருக்கும் ஆசையாக தான் இருக்கும், நல்லா இருக்கணும் அழகாக இருக்கணும்னு சொல்லி அதுக்காக பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ளஸ் அது வந்து அதோடைய அவேர்னஸ் அதிகமாயிடுச்சு. ஸோ அதுக்காக அவங்க நினைக்கிறாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு அழகாகலான்ட்டு. ஓகே. இப்போ இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் வேலை செய்யறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கை வந்து கட் ஆகுறது, லைக் ஃபுல்லா கட் ஆகல, லைக் ஓரளவுக்கு கட் ஆகி ஒரு மாதிரி ஸ்கார் ஆகுறது, அந்த மாதிரிலாம் ஆகும்போது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நீங்க பாப்பீங்க? நம்ம ஒர்க் பிளேஸ் இன்ஜுரி இஸ் அ மேஜர் பார்ட் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஹேண்ட் சர்ஜரின்னு சொல்லுவோம், இல்லைன்னா லிம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இப்போ ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு வந்து கிரஷிங் மெஷின், கட்டிங் மெஷின், நிறைய ஹேண்ட் இன்ஜுரிஸ், ஃபிங்கர் இன்ஜுரிஸ் வரும். அவங்க எல்லாம் நம்ம கிட்ட தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. இப்போ ஜவ் கட் ஆயிருக்கு, இல்லைன்னா ஃபிங்கர்ல இருக்கிற போன் கிரஷ் ஆயிருக்கு, இல்லைன்னா ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அவங்க எல்லாம் நம்ம கிட்ட தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னு சொன்னா, இந்த ஜவ் வந்து எது கட் ஆயிருக்கு அது பார்த்துட்டு அதை திருப்பி தைக்கிறது, இல்லைன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, இல்லைன்னா ஃபிங்கர் ஃப்ராக்சர்ஸ் இல்லை ஹேண்ட் ஃப்ராக்சர்ஸ்ல வந்து நம்ம பிளேட் அண்ட் ஸ்க்ரூஸ் இல்லைன்னா கே வயர் போட்டு ஸ்டெபிலைஸ் பண்றது. தட் இஸ் அ மேஜர் பார்ட் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. இப்போ நீங்க ஃபிங்கர் கிரஷ் ஆகுறது, அதாவது ஒரு எலும்பு இதுனா அதுக்கு எலும்பு தொடர்பான டாக்டர் தானே பார்க்கணும். உங்களை எப்படி அவங்க பார்க்கணும்? ரிஸ்டோடைய கீழே இருக்கிற போன்ஸ், இப்போ ஃபிங்கர் போன் இல்லைன்னா வந்து இந்த பாம்ல இருக்கிற போன்ஸ் எல்லாம் கிரஷ் ஆயிருந்தா, ஃப்ராக்சர் இருந்தா, இட் இஸ் டெல்ட் பை அ பிளாஸ்டிக் சர்ஜன் ஆர் அ ஹேண்ட் சர்ஜன். ஆர்த்தோபெடிக்ஸ் வந்து இந்த ரிஸ்ட் மேல இருக்கிற பெரிய எலும்பு லாங் போன்ஸை வந்து டீல் பண்ற டாக்டர்ஸ். ஸோ வி டீல் வித் இந்த ஆங்கிள் கீழே ஃப்ராக்சர்ஸ் அண்ட் ரிஸ்ட் கீழே இருக்கிற ஃப்ராக்சர்ஸ் வந்து இட் இஸ் டெல்ட் பை அ பிளாஸ்டிக் சர்ஜன். மேம், அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இப்போ சின்ன சின்ன அடிக்கு உங்ககிட்ட வராங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லா கட் ஆயிடும்வாங்கல்ல, இப்போ ஒரு மிஷின்ல கை விடும்போது அந்த விரலே கட் ஆயிடும்வாங்க. இப்போ அதுக்கெல்லாம் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க? ஒரு விரல் வந்து துண்டாகிறதுக்கு நிறைய காசஸ் இருக்கு. மெயின் வந்து இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம். பைக்கு செயின் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டு அதை கிளீன் பண்றதுக்கு போவாங்க. அப்போ விரல் துண்டாயிக்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா நிறைய ஃபேக்டரிஸ்ல வந்து கட்டிங் மெஷின்ஸ் இருக்கும். அது வந்து நிறைய ஃபோர்ஸ் அங்கே படும் போது உடனே துண்டாயிடும். அதை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க தவிப்பாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதோ பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான். அந்த துண்டா இருக்கிற விரலை வந்து சேர்த்து வந்து இட் இஸ் கால்ட் ரீப்ளான்டேஷன். அதை நம்ம வந்து பண்ண முடியாது இஃப் இட் இஸ் கெப்ட் டைரக்ட்லி ஆன் த ஐஸ். அதுக்கு என்ன சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த பாட்டை நல்லா கழுவிட்டு அது ஒரு பிளாஸ்டிக் கவர் உள்ள அது போட்டுட்டு அதுக்கு சுத்தூர ஐஸ் வச்சுட்டு ஒரு கண்டெய்னர்ல அவர் கொண்டு வரணும். ரொம்ப டிலேயும் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி லெஸ் தென் 4 hours. அது மாதிரி டிலே ஆயிடுச்சுன்னா அகைன் அது வந்து we cannot re-establish the circulation. ஸோ பிளட் சப்ளை வந்து திருப்பி நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, அப்போ ரீப்ளான்டேஷன் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொண்டு வரணும். இப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா, பைக் ஆக்சிடென்ட் ஆகும்போது அவங்களோட போன் வந்து ஃப்ராக்சர் ஆகுது. இப்போ காலில் போன் ஃப்ராக்சர் ஆகுதுன்னா அந்த சதையே அப்படியே இல்லாம ஒரு மாதிரி கிழிஞ்சிட்டு போயிடுது. அப்போ அவங்க ஆர்த்தோ கிட்ட போனா அவங்களே மொத்தமா ட்ரீட்மெண்ட் பார்த்துருவாங்களா? இப்போ ஆக்சிடென்ட் ஆனப்புறம் வெறும் எலும்புக்கு மட்டும் இல்லை போன் ஃப்ராக்சர் மட்டும் ஆயிருக்குன்னு சொன்னா ஆர்த்தோபெடிஷன்ஸ் பார்த்துடலாம். ஆனால் அது கூட வந்து சதையும் இல்லாம இருக்கு, இப்போ போன் கவரே இல்லாம இருந்ததுன்னு சொன்னா அப்போ என்ன ஆகும்னு சொன்னா they will ask for பிளாஸ்டிக் சர்ஜரி. அப்போ நம்ம டீமா ஆப்ரேட் பண்ணுவோம். அப்போ போன் மேல் வந்து அப்படியே அது ஹீல் ஆகாது, அவங்க ஃப்ராக்சர் ஃபிக்ஸும் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they will ask for பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் ஹெல்ப். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிற சதத்தை வந்து அதோடைய பிளட் சப்ளையோடைய நவுத்து வச்சுட்டு
அது நம்ம கவர் கொடுக்கணும். இல்லை அது மேலாக்கில் மட்டும் இருக்குன்னு சொன்னால் நம்ம ஸ்கின் கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வி ஒர்க் எஸ் அ டீம். அப்போ இந்த ஆக்சிடென்ட் டைம்ல இந்த ஃபேஸ்லலாம் ஃப்ராக்சர் ஆகுது இல்லை, ஃபேஸ்கள் ஃப்ராக்சர் ஆகுது, அதுக்கு வந்து யார் ட்ரீட்மெண்ட் பார்ப்பா? இப்போ நிறைய பைக் ஆக்சிடென்ட்ஸ், ரொம்ப யங்ஸ்டர்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு கீழே விழுந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நிறைய ஃபேஷியல் ஃப்ராக்சர்ஸ் வரும். இப்போ மேக்ஸில்லா, மேண்டிபிள், ஜைகோமா இல்லை ஃப்ராண்டல் போன் இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு சொன்னால் அது வந்து 2 டிபார்ட்மெண்ட் ட்ரீட் பண்ணலாம். ஓரோ மேக்ஸிலோ ஃபேஷியல் சர்ஜன்ஸ் இல்லைன்னா பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ். ஸோ நம்ம 2 பேரும் வந்து வி ட்ரீட் த ஃபேஷியல் ஃப்ராக்சர்ஸ். அதுக்கு வந்து நம்ம ஃப்ராக்சர் சைட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு அதில் வந்து மினி பிளேட் அண்ட் ஸ்க்ரூஸ் போட்டு we will align the bone fragments. இப்போ நீங்கள் யங்ஸ்டர்னு சொல்ல வந்தால் ஞாபகம் வருது. இப்போ பசங்கன்னா நம்ம ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ஒரு இது பண்ணுறாங்க. இதே கேர்ள்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் காது குத்துறாங்களே, இப்போ நானே நிறைய குத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து 2 மேலே காது அந்த மாதிரிலாம் குத்தும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிடுதுல, முன்னாடியும் பின்னாடியும். அதுக்கு என்ன மேம் பண்ணணும்? இப்போ இயர் பியர்சிங்ஸ் இல்லை ஐப்ரோ பியர்சிங், டங் பியர்சிங், அம்பலிக்கல் பியர்சிங்ஸ் எல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி இயர் பியர்சிங்ஸ். யாரும் ஒரு தோடு மட்டும் போட்டவங்க தேடி கண்டுபிடிச்சாலே கம்மியாக தான் இருக்காங்க. இட் குட் பி இன் அன்ஹைஜினிக் பிளேஸில் வந்து அவங்க குத்திருப்பாங்க. இல்லைன்னு சொன்னாலும் அது ஒரு தோலுடைய தன்மை. அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கின்னோடைய ஜெனட்டிக் கண்டிஷன்னாலேயே வந்து அது ஹீல் ஆகும்போது இட் வில் ஹீல், ஓவராக ஹீல் ஆகும். ஸோ அப்போ வந்து ஹீல் ஆகும்போது இட் வில் ஃபார்ம் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். இட்ஸ் கால்ட் ஹைப்பர்ட்ரோஃபிக் ஸ்கார் ஆர் கீலாய்டு. கீலாய்டு அந்த கண்டிஷன் வந்து ஜெனட்டிக்கலி வரது தான். கட்டி வந்தால் ட்ரீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அது வந்து க்யூர் கிடையாது. ஸோ நம்ம அது அந்த மாதிரி கட்டி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த கட்டிக்குள்ளேயே வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். அது யூஸ்வலி வந்து எவ்ரி 3 வீக்ஸ் வந்து ஒரு 5 to 6 சைக்கிள்ஸ் கொடுத்து அது எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அதை எக்ஸசைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமாவும் ட்ரீட்மெண்ட் வந்து வி ஹாவ் டு கண்டினியூ. ஆனால் இதுக்கு வந்து இட் இஸ் கேன் ஒன்லி பி கண்ட்ரோல்டு. ஆனால் அதுக்கு வந்து க்யூர் கிடையாது. திருப்பி அவங்க வந்து ஆசைப்பட்டு பியர்ஸ் பண்ணாங்கன்னா திருப்பி அப்படியே தான் வரதா செய்யும். அந்த கட்டியில் வந்து அவங்க இச்சிங் வரலாம், பெயின் வரலாம், இன்ஃபெக்ஷனும் வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னா தே ஷுட் நாட் கெட் பியர்சிங்ஸ் ஆர் அடிப்படாமே பார்த்துக்கிறதே நல்லதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகே, இனிமேல் யாரும் அந்த மாதிரிலாம் குத்தாதீங்க. ஏன்னா நான் குத்திருக்கேன் தான், ஸோ குத்தாதீங்க நீங்களாம். அதுக்கப்புறம் மேம் இந்த ஆக்சிடென்ட் கேஸ், இப்போ நீங்கள் விரலில் இப்போ அடிபட்டிருக்கு, அவங்க வந்து ஃப்ராக்சர் அந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் அவங்க விரல் ஒரு மாதிரி இப்படி மடங்கின மாதிரியே இருக்கும்ல, அது எதனால? ஏன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துடுறாங்க, அதுக்கப்புறமா அது ஒரு மாதிரி மடங்கின மாதிரி இருக்குல்ல, அது எதனால மேம்? இது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ ஆம்ல ஒரு ஃப்ராக்சர் இருக்கு, ஹியூமரஸ் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். ஸ்கின் உள்ளே வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஆர்த்தோபெடிக்ஸ் வந்து அவங்க ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் சம்டைம்ஸ் ஓப்பனாக இருந்ததுன்னு சொல்லி பிளேட் அண்ட் ஸ்க்ரூ எல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு நர்வ் வரும். யூஸ்வலி அப்பர் லிம் வந்து கைக்கு வந்து 3 நர்வ்ஸ் மெயினாக இருக்கு. அதில் ஒரு நர்வ் வந்து அந்த பிளேட் அண்ட் ஸ்க்ரூல மாட்டலாம், இல்லைன்னா அந்த ஃப்ராக்சர் சைட்லேயே மாட்டிருக்கலாம். ஸோ அங்கே நரம்பு வந்து என்னென்ன மசில் சப்ளை ஆகுமோ அது மொத்தத்தை வந்து வேலை செய்யாமல் போயிடும். எக்ஸ்ப்ளோர் நர்வ் வந்து எங்கே அடிபட்டிருக்கு, எந்த இடத்துல கம்ப்ரெஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அது ரிலீஸ் பண்ணும், இல்லைன்னா ரிப்பேர் பண்ணும். ரிப்பேர் பண்ண முடியாத பட்சத்தில் இப்போ 2 நர்வ் நடுவில் நிறைய கேப் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம காலில் இருக்கிற ஒரு நரம்பை வந்து எடுத்துட்டு இது கிராஃப்டா யூஸ் பண்ணி அந்த 2 நர்வ் எண்டிங்ஸை வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் நர்வ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிப்பேர் சர்ஜரி. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அங்கிள் வந்து காலில் அவர் நகம் வந்து வளரும், அப்புறம் ஒரு சில டைம்ல கட்டவரல் வீங்குதுன்னு சொல்லிடுறாங்க. எதனால அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு நகம் உள்ளே வளருது அப்படின்னோடனே அவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் தான் போய் என்ன பார்க்க சொன்னாங்க அப்படின்னு. இதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னு சொன்னா பாயிண்டட் ஷூஸ் போடுவாங்க, இல்லை லாங் டைம் வந்து தே வில் கீப் வேரிங் ஷூஸ் ஃபார் லாங் டைம் அவங்க வேலை செய்யும் போது. அப்போ என்ன ஆகும்னா அது ஒரு கம்ப்ரெஷன், இல் ஃபிட்டிங் ஷூஸ்னாலவும் இருக்கலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இல்லைன்னு சொன்னால் இப்போ சுகர் இருக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த நெயில்ஸ் வந்து இப்படி ஃப்ளாட்டாக இல்லாமல் இட் வில் கர்வ், அது உள்ள சதத்துக்குள்ளேயே வளரும். அப்போ அது என்னன்னா அந்த சாஃப்ட் டிஷ்யூ மேல் எப்போ பார்த்தாலும் ஒரு அது மேலே ஒரு ப்ரெஷர் விழுந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்சஸ் ஹையர். ஸோ அந்த வலியும் இருக்கும். ஸோ நாங்கள் எதுக்கு என்ன பண்ணுவோம்னு சொன்னால் அந்த லேட்ரல் அந்த சைடில் இருக்கிற நகை கன்று ப்ளஸ் அந்த சாஃப்ட் டிஷ்யூ, ஸோ அது மொத்தமாக ஒரு யூனிட் அது எடுத்துட்டு வி வில் ஸ்டிச். ஸோ தட் அந்த ரோல் ஆகி உள்ளே போகிற போர்ஷன் மட்டும் எடுத்துட்டு திருப்பி வளராத அளவுக்கு வந்து நம்ம அதை தைக்கணும். ஸோ அது வந்து லேட்ரல் நெயில் பிளேட் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். திருப்பி அது வளரும் போது ஸ்ட்ரெயிட்டாக தான் வளரும். அந்த நெயில் கொஞ்சம் நேரோவாக இருக்கும், பட் ஸ்டில் த பேஷண்ட் வில் ஹேவ் நெயில் அண்ட் நெயில் பெட்.
அது ஃபுல்லா கியூர் ஆகிடுமா மேம்? கண்டிப்பா ஆயிடும். அதுக்கப்புறம் இப்போ நீங்க சக்கரை நோய் அது சொன்னதுன்னா ஞாபகம் வருது. இப்போ டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்குலாம் சம்டைம்ஸ் ஏதாவது அடிபட்டுடுச்சுன்னா அந்த இடம் ஒரு மாதிரி ரணமா ஆகிடும்ல. ஸோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. பட் அதுவுமே பிளாஸ்டிக் சர்ஜனோட ரிலேட் ஆகும்னு சொல்றாங்க. அது எப்படி மேம்? டயபெட்டிக் ஃபுட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இட் இஸ் நவ் பிகம் த பிரெட் அண்ட் பட்டர். ஏன்னா அந்த அளவுக்கு கேசஸ் அதிகமா இருக்கு. சென்னை இன்ஃபேக்ட் இஸ் த டயபெட்டிக் கேபிட்டல். ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 in 4 பேஷண்ட்ஸ் ஆர் டயபெட்டிக். நம்ம வந்து லைஃப் ஸ்டைல், ஃபுட்டு எல்லா இதனால டயபிட்டிஸ் இஸ் வெரி ஹை. ஸோ அதுக்கு வந்து டயபிட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். எஸ்பெஷலி வென் இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி ட்ரீட்டட். அப்படின்னா கரெக்டான அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னு சொன்னால், சுகர் லெவல்ஸ் எப்பவுமே நார்மலாக மெயின்டைன் பண்ணலைன்னு சொன்னால் டெஃபினெட்லி வந்து தே வில் எண்ட் அப் இன் காம்ப்ளிகேஷன்ஸ். புண்ணாகிறது வந்து இட் இஸ் வெரி காமன். ஸோ இப்போ விரலில் வந்து ஒரு அல்சர் வருது, இல்லை அதில் வந்து சீல் வருது, அதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸில் அப்படி ஸ்டார்ட் ஆகும். அதையும் அவங்க கண்டுக்காம இருந்து அது பெருசாயிடுச்சுன்னா விரல் எடுக்கிற லெவலுக்கு வரும். இல்லை அதோடைய பெருசாகி இன்னும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா ஃபுல் காலிலே வந்து ரணம் ஆகிட்டு அது ஃபுல்லாக நம்ம மேலே இருக்க அழுகி போன எல்லா டிஷ்யூவும் வந்து எடுத்துட்டு அப்போ கண்டிப்பாக தே வில் ரிக்வயர் ட்ரீட்மெண்ட். அப்படியே நம்ம ஒரு ரணத்தை விட்டோம்னா ஆறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சின்னதாக இருந்ததுன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு ஒரு 2 weeksல 3 weeksல ஆற்றலாம். ஆனால் அதோட சைஸ் பெருசாக இருக்குது, நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு 5 to 6 months ஆகிடும். 5 to 6 months வந்து நம்ம அப்படியே விட முடியாது. ஏன்னா திருப்பி அது சுகர் கண்ட்ரோலில் இல்லை அந்த ரணமாகவே இருக்குது, அது வந்து நம்ம இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா இன்னும் ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த புண்ணை வந்து சீக்கிரம் ஆற்றுறதை ட்ரை பண்ணணும். அது எப்படி ஆற்றலாம்? ஸ்கின் கிராஃப்ட்னு சொல்லுவோம். அப்போ எல்லா சுகர் பேஷண்ட்டுமே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் ஆகணுமா? இப்போ விரல் மட்டும் எடுக்கிறோம், சுத்துற இருக்கிற சதை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா அப்போ அந்த விரல் மட்டும் எடுத்துட்டு அதை நம்ம கவர் பண்ணிடலாம், சூச்சரே போட்டுடலாம். ஆனா இப்போ புண் வந்து பெருசா இருக்கு, அது வந்து நம்ம சூச்சர் போட முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பார்க்கணும். மேம் இப்போ சின்னதா பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்க சொன்னீங்க. இப்போ பெரிய புண்ணா இருக்கு, பெரிய ரணமா இருக்குன்னா அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க? நம்ம ஒரு பெரிய புண் இருக்கு, அந்த புண் வந்து எல்லாத்துக்கும் நம்ம ஸ்கின் கிராஃப்டும் போட முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த புண்ணை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அந்த ரெடி பண்ணணும்னு என்ன, அந்த அழுக்கு இருக்கிறதுல நம்ம டெய்லி எடுத்து அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு, ட்ரெஸ்ஸிங் பண்ண அப்புறம் சம்டைம்ஸ் வந்து வேக்யூம் தெரப்பின்னு யூஸ் பண்ணுவோம். அதை ஒரு மெஷின் அது ஒரு கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 5 days அப்படியே வச்சுட்டு அதை உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி அதை ரெடி பண்ணி அந்த புண்ணை வந்து சக்கச்சவேன்னு ஒரு சதை வரும்போது அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்கின் கிராஃப்ட் பண்ணுவோம். ஸ்கின் கிராஃப்ட்னா பேஷண்ட்டோடைய தோல் வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்து அந்த புண்ணு மேலே வந்து நம்ம கவர் பண்ணணும். அது எப்படி ஏன்னு சொன்னால் அந்த யூஸ்வலி வந்து தொடையிலேருந்து எடுப்போம். ஏன்னா தொடை வந்து இட் இஸ் அ லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா, ப்ளஸ் வந்து அது ஹிடன் ஏரியா, யூஸ்வலி க்ளோத்திங்கில் கவர் ஆகிருக்கும். ஸோ பேஷண்ட்டுடைய தோல் வந்து தொடையிலேருந்து எடுத்துட்டு அதை வந்து வி வில் கீப் இட் ஆன் அந்த புண்ணு மேலே வச்சுட்டு அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ண அது வந்து ஒரு 14 daysல யூஸ்வலி வந்து ஹீல் ஆகிடும். மேம் அப்போ பிளாஸ்டிக் சர்ஜரினா இப்போ பிளாஸ்டிக் தோல்லாம் அங்கே எடுத்து வைக்க மாட்டாங்களா? நீங்க அவங்களோட தோலை தான் எடுத்து வைப்பேன்னு சொல்றீங்க. இது ரொம்ப காமனான கேள்வி. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம தோலே எடுத்து வைக்கணுமா, அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி இல்லையா, பிளாஸ்டிக் சர்ஜரி இருப்பாங்களா, அவங்க வந்து பண்ண மாட்டாங்களான்னு கேட்பாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரியில வந்து நம்ம பிளாஸ்டிக் எடுத்து நம்ம வந்து வூண்டை கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா அது வந்து இட் வில் நாட் இன்டிகிரேட் இன்டு த பேஷண்ட்டுடைய டிஷ்யூ உள்ள வந்து அது ஒன்றா மர்ஜ் ஆகாது. ஸோ நம்ம பேஷண்ட்டுடைய தோலே எடுத்துட்டு அந்த இடத்துல கவர் பண்றது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. பேஷண்ட் வந்து கேட்பாங்க, இல்லை வேற யாராவது தோல் வைக்கலாமே, அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னொருத்தர் தோல் வந்து இது ரிஜெக்ட் பண்ணிடும், இட் வில் நாட் அக்செப்ட். வேற யாரோடைய தோல் வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ அந்த இதில் வந்து வி ஹாவ் டு யூஸ் பேஷண்ட்டோடைய ஓன் தோலை எடுத்துட்டு அங்கே வச்சா மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம உடம்புல இருந்து தானே இன்னொரு தோல் எடுக்குங்க, அந்த இடம் ரணமாகாதா? நம்ம வந்து ஸ்கின் வந்து இட் ஹேஸ் 2 types ஆஃப் டிஷ்யூஸ், எபிடர்மிஸ் அண்ட் டெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எபிடர்மிஸ் அண்ட் கொஞ்சம் லோவர் அந்த சூப்பர்ஃபிஷியல் பார்ட் ஆஃப் த டெர்மிஸ் மட்டும்தான் எடுப்போம். ஃபுல் திக்னஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஸோ இப்போ அது என்ன வாட் எவர் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் அந்த ஏரியாவில் வந்து எந்த லேயர் இருக்கோ அதே வந்து இட் வில் ரீஜென்ரேட். இன்னும் ஸ்கின் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு 14 daysல வந்து ஸ்கின் கவர் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து வேற ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு கவர் கொடுக்கறது வந்து தேவையில்லை. ஸோ இந்த எடுத்த தோலை வந்து கவர் பண்ணிடுவோம் புண்ணை, அது வந்து இட் வில் கெட் இன்டிகிரேட்டட் வித் த வூண்ட். ஆனால் எடுத்த இடத்துல வந்து தானாகவே ஆறிடும் ஓவர் டியூரேஷன் ஆஃப் 2 weeks. ஓகே. இப்போ ஓரல் கேன்சர் இருக்குல்ல மேம், அதுக்கு வந்து ஆன்காலஜிஸ்ட் அவங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. பட் அவங்க கிட்ட கேட்கும்போது நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜனோட டீம் அப் ஆகி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால மேம்?
டொபாக்கோ யூசேஜோ இல்லை ஸ்மோக்கிங், ஆல்கோஹால்னால நிறைய வந்து வி ஹாவ் லாட் ஆஃப் கேன்சர்ஸ், எஸ்பெஷலி ஓரல் மெலிக்னன்சிஸ் சொல்லுவோம். அது வந்து என்னன்னா லிப்பு இல்லைன்னா டங்கு, சீக்ல எல்லாம் வந்து கேன்சர் வரலாம். அது சின்ன ஸ்டேஜ்ல வந்து அவங்க போனாங்கன்னு சொன்னா அது எடுத்துட்டு அவங்க வந்து அப்படியே தைச்சிடலாம். ஸோ நம்ம வந்து வெறும் கேன்சர் டிஷ்யூ மட்டும் எடுக்க மாட்டோம். அதுல வந்து ஒரு நார்மல் மார்ஜின் சேர்த்து எடுத்தா மட்டும்தான் நம்ம ஒரு கியூர் கொடுக்க முடியும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னு சொன்னா, இப்போ நிறைய பெருசா யூஸ்வலி நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு சரியாயிடும் விட்டுருவாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து பெருசா வளர்ந்த அப்புறம் தான் அவங்க வந்து ஆங்கோ சர்ஜன் கிட்ட போவாங்க. சுத்தூரை இன்னும் அதுவும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கவரே கொடுக்க முடியாது, எப்படி தைக்க முடியும்? அப்போ அந்த டைம்ல வந்து நம்ம டிஷ்யூஸ் வி ஹேவ் டு மூவ், வேற இடத்துல இருந்து நம்ம டிஷ்யூ எடுத்துட்டு அங்கே நம்ம போட்டு அதை கவர் பண்ணணும். அதுல என்ன பண்ணுவோம், யூஸ்வலி வந்து தொடல் இந்த இருக்கிற டிஷ்யூவை வந்து அதோடைய பிளட் சப்ளை, ரத்த நாளத்தோடைய எடுத்து, போத் ஆர்டரி அண்ட் வெயினோடைய எடுத்து அது நெக்ல இருக்கிற ஏதோ வெயினுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்து அதை வந்து வில் கவர். ஸோ இட் இஸ் கால்ட் ஃப்ரீ ஃபிளாப் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, ஆங்கோ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க எடுக்கிறது வந்து கேன்சர் டிஷ்யூ எடுக்கிறது வந்து இட்ஸ் அன் ஆங்கோ சர்ஜனுடைய வேலை. அது முடிச்சப்போ நம்ம அது கவர் கொடுக்கறது வந்து இட் இஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜன். ஸோ தட் இஸ் கால்ட் ஆங்கோ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி.